மனைவி மாத்திக்கவே மாட்டேங்காங்க. இந்த ஒரு விஷயம் மாத்திக்கவே மாட்றாங்க. இவங்க வந்துட்டு கல்யாணம் பண்ண மெயின் ரீசனே வந்து எங்க அம்மா இவங்க ஒரே காமன் டைப், அமைதியாவே இருப்பாங்க, சாஃப்டாவே இருப்பாங்க. ஸ்டார்டிங்ல அப்படிதான் நினைச்சேன். ஆனா இப்போ வந்து ஜஸ்ட் ஒரு 5 years 6 years பாத்தீங்கன்னா பயங்கரமா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அது எங்க இருந்து கத்துக்கனான்னு தெரியல. இன்னும் மூஞ்செல்லாம் மாறிடுச்சு ஒரு நிமிஷம். ஒரு 10 நிமிஷம் அரை ஹவர் பேசலாம். 1 hour பேசும்போது ஆபீஸ் லேட்டா போனா சேர்த்துப்பாங்களா சார்? தம்பு வைக்கணும், வைக்கலன்னா நம்மள தெத்தி விட்டுருவாங்க. பேசிக்கா அவர் என்ன சொல்ல வர புரியுதா இல்லையா? திருமணம் பண்ணும்போது எங்க அம்மா மாதிரி சுபாவமா இருக்காங்களேன்னு தான் கல்யாணம் பண்ணேன். கல்யாணம் பண்ண பிறகு தான் நான் ஏமாந்துட்டேனே ஃபீல் ஆவறேன் அப்படிங்கிறாரு. புரியுதா இல்லையா உங்களுக்கு? இன்னும் நான் ஏமாந்துட்டேங்கிறாரு. நீங்க அதை புரிஞ்சுக்கவே மாட்டீங்க. அவர் திரும்ப சார் ஏமாந்தேன். நீங்க என்ன ஏமாந்தீங்க? அது ஒரு போர் ஃபேமிலி சார். அது எல்லாம் உம்முன்னு அமுஞ்சுங்க. நான் எனக்கு வந்து ஜாலியா இருக்கணும். அது போர் ஃபேமிலி. அம்மா உம்முன்னு இருக்கும், பையன் உம்முன்னு இருக்கும். அதனால என்ன பண்ணும், வீட்டை பூட்டிட்டு எங்க வீட்டுக்கு போயிடுவேன். இந்த சென்னையே மன அழுத்த சென்னை சார். சென்னையே மன அழுத்த சென்னையா? மன அழுத்தத்தோட தான் இருப்பானுங்க. யாரு பாரு மன அழுத்தம். ஆனா கிராமம் அப்படி கிடையாது. எங்க வேணாலும் ஜாலியா போலாம், பேசலாம், காத்து எல்லாமே இருக்கு. ஏன் இவர் ஃபேமிலி போர் ஃபேமிலிங்கிறீங்க? போர் ஃபேமிலி சாப்பிட்டமா தூங்கணும் படுத்து இது ஆயுதுங்க. கொஞ்சமா எப்படி சார் பேசணும்? கொஞ்சமா பேசினதுனா கல்யாணத்துக்கு முன்னாடி கொஞ்சமா பேசினேன். எங்களுக்கும் தான் ஆசை ஹஸ்கி வாய்ஸ்ல பேசணும் எல்லாம். ஆனா எங்க சார் செட் ஆகல சார். ஆனா எனக்கும் தான் நீ முன்னாடி இந்த மாதிரி இருக்கணும்னு இருக்கு. இல்லையே, முன்னாடி கொஞ்சம் பேசினாரு நல்லா. இப்போ வந்து ரொம்ப பிபி கேட்காத டென்ஷன் என்னத்த செக்யூரிட்டியா நானு என்னன்னா பாத்துக்கணும் முதல்ல அப்படினு ஒரு லெவல்ல போயிடுவாங்க. போடுறாரு சார், எனக்கு சார்ட் போடுறாரு. நீ இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், அப்படிலாம் இருக்க முடியாது. அப்படியே மேனேஜர் மாதிரி பண்றாரு. அவங்க ஆபீஸ்ல பண்ண வேண்டியது அப்படியே எங்க கிட்ட வரும். நாங்க மதிக்க மாட்டோம். ஆனா இருந்தாலும் புதுசுலாம் மாமா மாமான்னு கூப்பிடுவாங்க. எங்க மாமனார்ல அப்போ உன்னை கூப்பிடுறாளா என்ன கூப்பிடுறாளா? சில சமயம் மாமா என்னம்மா அவரும் கேட்பாரு, இவரும் அப்படின்னுவாரு. அது கொஞ்சம் ரொம்ப காமெடியா போகுது. இருந்தாலும் நான் மாத்திக்காம அப்படியே கூப்பிடுவீங்க. இப்ப நாகராஜ் கூப்பிட மாட்டேன். லைக் எங்க மாமனார் கூட அங்கிள்னு கூப்பிடுவேன். வேற யாரா இருந்தா மாம்ஸ். அந்த ஒரு ஸ்டைல் இருக்குல்ல, அது இவங்களுக்கு மட்டும்தான். சோ அதை நான் டாட்டூவா போட்டுக்கிட்டேன். எப்படி கூப்பிடுவீங்க? மாமா. இப்ப கோவமா இருக்கீங்க, எப்படி கூப்பிடுவீங்க? மாமா. ஆக்சுவலா இங்க இருக்க யாருக்கெல்லாம் வந்து அவங்களோட மனைவி வந்து மாமான்னு கூப்பிடணும்னு ஆசை? மாமா வேணுமா? இது வேற பண்ணுமா? சொல்லு. என்ன மீனிங்னா எம் வந்து மகா, எம்பி பழனி, எம்பி கூடுவாங்க. சார் இவ்வளவு வருத்தம் இருக்குன்னு இங்க வந்து சொல்றாரு சார். நீ தமிழால போய் மாமா கேக்குறியா? மாமா இது சூப்பர். அப்ப இல்ல நான் கேட்டதில்ல சார். 18 வருஷமா கேட்டதில்ல, ஃபர்ஸ்ட் டைம் கேக்குறேன். ஏன் சார் நீங்களும் வாய் திறந்து கேட்க வேண்டியதானே? 18 வருஷம் இந்த ஷோக்கா வெயிட் பண்ணிருந்தீங்களா? மாமா டென்ஷன் மாமா வந்தா எப்படி மாமான்னு கூப்பிட முடியும்?